நடிகர் சூர்யா அவர்களுடைய அகரம் ஃபவுண்டேஷனின் விதை திட்டம் 15வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு சென்னையில் சமீபத்தில் அதற்கு பிரம்மாண்ட விழா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் நடிகர்கள் சிவகுமார், சூர்யா, கார்த்தி, தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு, இயக்குனர் வெற்றிமாறன், நடிகர் கமலஹாசன் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் வந்து கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. கடந்த 15 வருஷத்தில் இந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக எவ்வளவு பிள்ளைங்க படித்து மேலே வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்காங்க, பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கி இருந்த, கல்விக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற இந்த பிள்ளைகள் கூட இந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக படித்து முன்னேறி இன்னைக்கு வெளிநாடுகள்லையும் வெளி மாநிலங்களையும் எந்த அளவுக்கு வசதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல மாணவர்களுடைய அந்த கண்ணீர் கதையை ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக ஸ்டேஜில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அகரம் ஃபவுண்டேஷன் கடந்த 15 வருஷங்களாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி நமக்கு ஒரு சின்ன ஐடியா இருந்திருக்கும். ஆனால் அந்த விழாவில் மாணவர்களே நேரடியாக வந்து பேசும்போது தான் அவர் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்றது நமக்கே புரிஞ்சுது. இதன் மூலமாக மாணவர்களுக்கு உதவுனது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக படித்து மேலே வந்த அவங்க அதுக்கு பின்னாடி வரக்கூடிய மாணவர்களை வழிநடத்துகிற விதமாக இது ஒரு அமைப்பாகவே சூர்யா மாற்றிருக்காரு. அதாவது அவருக்கு பின்னாடியும் இது தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தன்னார்வ அமைப்பாக அவர் மாற்றிருக்கார் அப்படின்றது தான் இதனுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றியே. இதில் மாணவர்கள் மேடையேறி ஒவ்வொரு விஷயங்களையும் பேசும்போது, ஷேர் பண்ணும்போது நடிகர் சூர்யா எமோஷனல் ஆகி நிறைய இடங்களில் கண் கலங்கினதையும், அவருடைய அப்பா சிவகுமார் நிறைய இடங்களில் நிகழ்ந்து கண் கலங்கினதையும், ஏன் அவருடைய தம்பி கார்த்தி, மனைவி ஜோதிகா, இயக்குனர் வெற்றிமாறன், நடிகர் கமலஹாசன் எல்லாருமே உள்பட அந்த மாணவ மாணவிகள் ஜெயிச்சுட்டு ஸ்டேஜில் நின்று பேசும்போது கீழே உட்காந்துருந்த எல்லாருக்குமே அது பயங்கர எமோஷனலாக நிகழ்ச்சியாக தான் இருந்துச்சு. அதனாலேயே மேடையேறி பேசின இயக்குனர் வெற்றிமாறன் ஆரம்பித்து நடிகர் கமலஹாசன் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப நெகிழ்ந்து போய் இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத அந்த இடத்துல பேசியிருந்தாங்க. ஜிபிஎம் திரைப்படத்தினுடைய இயக்குனர் தாசிய ஞானவேல் அவருடைய பங்கெடுப்பாக ரூபாய் 50 லட்சம் ரூபாயை மேடையில் வச்சு அகரம் ஃபவுண்டேஷனுக்கு நிதியாக வழங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த விழாவில் மாணவ மாணவிகள் பேசினதை பார்த்ததற்கு பிறகு பல பிரபலங்கள், பல பெரிய ஆட்கள் வந்து அவங்களுடைய சைட்லேருந்து ஒரு நிதியை கொடுத்து இந்த அகரம் ஃபவுண்டேஷனில் தன்னுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன் வருவதை பார்க்கும்போது இந்த அமைப்பு இன்னும் ரொம்ப பெருசாக மாறுறதை நம்மளால் பார்க்க முடியுது. சூர்யா மேலேயும் அவருடைய மனைவி ஜோதிகா மேலேயும் சில பல காரணங்களால் சமீப நாட்களாக சோஷியல் மீடியாவில் வெறுப்பு பிரச்சாரம் பரப்பப்படுறதை நம்மளாம் பார்த்துருப்போம் ஒரு சில பேரால். ஆனால் அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்குற விதமாக இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் என்னுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருப்பேன்னு நடிகர் சூர்யா 15 வருஷங்களாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் பல பெரிய அரசியல் தலைவர்கள், பல பெரிய உச்ச நட்சத்திரங்களே இது வரைக்கும் பண்ண முன்வராத ஒரு விஷயம். கண்டிப்பாக சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை தன்னுடைய முன்னெடுப்பால் அவர் சாத்தியப்படுத்தி பல மாணவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் திரையுலகம் மட்டும் இல்லை, பொதுமக்களே நடிகர் சூர்யாவை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க.